இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் விதவைகள் ஏன்னா இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது. அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை, கவலை இல்லை. எங்க கம்மி பண்றாங்க? அன்றைக்கி வரும்போது சொன்னாங்க முதல் கையெழுத்து போடுறேன்னு சொன்னாங்க. இது வரையும் கையெழுத்து போட்ட மாதிரி தெரில, கம்மி பண்ண மாதிரியும் தெரில. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 10 நாள் முன்னால் நாங்கள் படிப்படியாக கம்மி பண்ணுறோம் அப்படின்னாங்க. கடை கம்மி பண்ண மாதிரி தெரில, ஆனால் நடந்துன்னு தான் இருக்குது. விதவைங்க ஜாஸ்தி ஆகின்னு தான் இருக்கிறாங்க, கம்மியாகின்னு இல்லை. தமிழ்நாட்டுக்கு விதவைங்க ஜாஸ்தி தான் ஆகிறாங்க தவிர கம்மியாங்கிறாங்க. ஏங்க சார், அவங்க இதில் தான் எல்லாமே அந்த டாஸ்மார்க் அவங்க தான் நடத்துகிறதே மாதிரி இருக்குது. அவங்க ஆளுங்க தான் நடத்துகிறாங்களே, அப்படி தான் நடந்துன்னு இருக்குது. இப்போ அவங்களுக்கு பொருளாதார உயரணும்னு சொல்லி தான் அவங்க பார்க்குறாங்க தவிர நம்ம மக்கள் நாளுக்கு இப்போ பிரதிநிதிக்கு ஒரு ஹெல்ப்பும் இல்லை சார். அந்த அம்மா சொல்கிறதெல்லாம் சும்மா கண் துடைப்பு தான் சார், வேறு ஒன்றும் இல்லை. என்ன சார் சொல்கிறது, பசங்க பையில கஞ்சா கிடைக்குது சார். இப்போ யூனிஃபார்ம் போட்டணும், முந்தின நேரத்தும் நியூஸ் பார்த்தோம், அப்படி தான் இருக்குது. பொம்பளைங்க போக முடியல, வர முடியல, அது மாதிரி இருக்குது. எப்போ பாலியல் தொல்லை வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது. வேறு எங்கே இருக்குது சொல்லுங்கள்? எந்த மாநிலத்தில்? தமிழ்நாட்டில் இருக்குது பாலியல் தொல்லை நிறைய இருக்குது. பாருங்கள், வயசானவங்களாம் சின்ன பசங்க 2 பேரும் கலந்தா மாதிரி தான் இருக்குது. இப்போ யோகா அப்படி தான் நடந்துன்னு இருக்குது. நம்ம அது அவங்க சொல்கிறது தெரிய மாட்டேங்குது, நம்மளுக்கு எந்த அளவுக்கு நிஜம்னு தெரிய மாட்டேங்குது சார். எங்கே சார் பாதுகாப்பு இருக்குது? பாதுகாப்பே இல்லை, பாதுகாப்பே இல்லை. பெண்களுக்குன்று பாதுகாப்பே கொஞ்சம் கூட இல்லை சார். பெண்கள் இப்போ நடமாட முடித்து பயப்படுறாங்க, அப்படி போல் ஆயிருக்கு போயிருக்கு. ஆனால் தான் எல்லாமே என்ன செஞ்சிட்டாங்க, வீட்டில் தான் முடங்கி கிடக்கிறாங்க. எல்லாமே நாடகம் தான் சார், வேஷம் தான் போடுறாங்க சார். பெண்கள் பாதுகாப்பு இல்லை சார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சார். எங்கே கம்மி பண்ணுறாங்க? அன்றைக்கி வரும்போது சொன்னாங்க முதல் கையெழுத்து போடுறேன்னு சொன்னாங்க. இது வரையும் கையெழுத்து போட்ட மாதிரி தெரில, கம்மி பண்ண மாதிரியும் தெரில. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 10 நாள் முன்னால் நாங்கள் படிப்படியாக கம்மி பண்ணுறோம் அப்படின்னாங்க. கடை கம்மி பண்ண மாதிரி தெரில, ஆனால் நடந்துன்னு தான் இருக்குது. விதவைங்க ஜாஸ்தி ஆகின்னு தான் இருக்கிறாங்க, கம்மியாகின்னு இல்லை. தமிழ்நாட்டுக்கு விதவைங்க ஜாஸ்தி தான் ஆகிறாங்க தவிர கம்மியாங்கிறாங்க. ஏங்க சார், அவங்க இதில் தான் எல்லாமே அந்த டாஸ்மார்க் அவங்க தான் நடத்துகிறதே மாதிரி இருக்குது. அவங்க ஆளுங்க தான் நடத்துகிறாங்களே, அப்படி தான் நடந்துன்னு இருக்குது. இப்போ அவங்களுக்கு பொருளாதார உயரணும்னு சொல்லி தான் அவங்க பார்க்குறாங்க தவிர நம்ம மக்கள் நாளுக்கு இப்போ பிரதிநிதிக்கு ஒரு ஹெல்ப்பும் இல்லை சார். அந்த அம்மா சொல்கிறதெல்லாம் சும்மா கண் துடைப்பு தான் சார், வேறு ஒன்றும் இல்லை. என்ன சார் சொல்கிறது, பசங்க பையில கஞ்சா கிடைக்குது சார். இப்போ யூனிஃபார்ம் போட்டணும், முந்தின நேரத்தும் நியூஸ் பார்த்தோம், அப்படி தான் இருக்குது. பொம்பளைங்க போக முடியல, வர முடியல, அது மாதிரி இருக்குது. எப்போ பாலியல் தொல்லை வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது. வேறு எங்கே இருக்குது சொல்லுங்கள்? எந்த மாநிலத்தில்? தமிழ்நாட்டில் இருக்குது பாலியல் தொல்லை நிறைய இருக்குது. பாருங்கள், வயசானவங்களாம் சின்ன பசங்க 2 பேரும் கலந்தா மாதிரி தான் இருக்குது. இப்போ யோகா அப்படி தான் நடந்துன்னு இருக்குது. நம்ம அது அவங்க சொல்கிறது தெரிய மாட்டேங்குது, நம்மளுக்கு எந்த அளவுக்கு நிஜம்னு தெரிய மாட்டேங்குது சார். எங்கே சார் பாதுகாப்பு இருக்குது? பாதுகாப்பே இல்லை, பாதுகாப்பே இல்லை. பெண்களுக்குன்று பாதுகாப்பே கொஞ்சம் கூட இல்லை சார். பெண்கள் இப்போ நடமாட முடித்து பயப்படுறாங்க, அப்படி போல் ஆயிருக்கு போயிருக்கு. ஆனால் தான் எல்லாமே என்ன செஞ்சிட்டாங்க, வீட்டில் தான் முடங்கி கிடக்கிறாங்க. எல்லாமே நாடகம் தான் சார், வேஷம் தான் போடுறாங்க சார். பெண்கள் பாதுகாப்பு இல்லை சார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சார்.